அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, ரஜபுடைய மாதத்தில் முதல் வியாழக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ஆதாரபூர்வமான நம்மினுடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அமலை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த, இன்னும் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ். அது என்னவென்றால், யார் ஒருவர் ரஜபுடைய மாதத்தின் முதல் வியாழக்கிழமையினுடைய இரவில் மகரிபிலிருந்து இஷா வரை, இஷாவிற்கு இடைப்பட்ட நேரத்தில் யார் ஒருவர் இந்த ஒரு அமலை செய்கிறாரோ அவரினுடைய துவாக்கள் உடனடியாக கபூலாக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரபூர்வமாக கூறிய ஒரு ஹதீஸ். அது எப்படி தொழுக வேண்டும், அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்றால், முதலாவது 12 ரகாய தொழுக வேண்டும், நஃபில் தொழுகை. அதில் முதல் 2 ரகாயத்தில் 3 முறை அல்ஹம்து சூரா ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது கதுருடைய சூறாவை 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும் முதல் ரகாயத்தில். இரண்டாவது ருக்கு சஜிதா செய்த பிறகு 2வது ரகாயத்து எந்திருக்கும் பொழுது 3 முறை அல்ஹம்து சூரா ஓதிக்கொள்ள வேண்டும். 12 முறை குல்ஹு அல்லாஹுடைய சூறாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இது போன்று 12 ரகாயத்கள் தொழுது முடித்த பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இந்த ஒரு ஸலவாத்தை 70 முறை ஓத வேண்டும் சஜிதாவுடைய நிலையில். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் நபியில் உம்மி வா அலா ஆலிஹி வசல்லிம் சுப்புஹன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாஇக்கத்தி வர்ரூஹ் ரப்பி குஃபிருலி வர்ஹம் வன் நஜாவசு அம்மா தாலமு ஃப இன்னக அன்தல் அசீசுன் அம்மா தாலமூன் ஃப இன்னக அன்தல் அசீசுல் ஆலம் என்ற இந்த வார்த்தையை சஜிதாவுடைய நிலையில் 70 முறை ஓதி நம்மினுடைய துவாக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்றால் நிச்சயமாக நம்மினுடைய துவாக்கள் கபூலாக்கப்படுகின்றது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பதிவு ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை நாம் அனைவரும் இன்று இரவுக்குள் செய்வோம். நம் அனைவரினுடைய துவாக்களையும் தேவைகளையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.